ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அமையப்பட்டிருக்கின்ற புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்களை சொன்னதோடு 6 மாத காலத்திற்கு உங்களுடைய ஆட்சியினுடைய திறனை கடுமையாக விமர்சிக்க மாட்டோம் என்று கூறியிருந்து இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று விளைந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு திருச்சிக்கு சென்றவர் ஒரு 18 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். அரசியல் சட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள ஒரு பதவியில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்ற கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இன்னும் நான் தெளிவாக சொல்வதாக என்றால், அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற போது அரசியல் சட்டம் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அரசியல் ஒழுக்கம் என்று ஒன்று தேவையில்லை, அவசியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிற்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி தேவைப்படுகிறது. அது முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதமர்களுக்கும் பொருந்தும் என்று உரையாற்றியிருக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எதுவுமே இல்லாமல் தான் ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். ஒரு முதலமைச்சர் போறீங்க, நன்றி சொல்றீங்க, திமுக விமர்சிக்க வேணாம்னு சொல்ல, விமர்சிங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோடு போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமரிடம் மனு அளித்திருக்கிறேன், ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நான் கேட்குறேன், யாரை பார்த்து நீங்கள் குறை சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்கள் போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா? ஸ்டாலின். நீங்கள் சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் போட்டுருக்க என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்கள் மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்கள் ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்கள் வீரம் என்ன? இந்த வீரத்தை நாங்கள் வந்து அமலப்படுத்தக்கூடாதா? ஒன்று தெரிஞ்சுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாதம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமையை, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்கள் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னால் இவ்வளோ கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளோ வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உடனே விமர்சிக்கிறீங்களேன்னா, நீங்கள் சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்லை, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாதம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில் தானே இருக்கு, டிரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி நீங்க தானே, அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்குறேன். உளவுத்துறை சரியா வச்சுக்க வேண்டியதானே நீங்க?